ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கவிதாஸ் ஜர்னல். இந்த vlog ஃப்ரீசிங் ரெயினோட தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது டிசம்பர் 26th என் பர்த்டேக்கு நெக்ஸ்ட் டே எடுத்த vlog. நாங்கள் ப்ளூ மவுண்டைன் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம், ஒரு 3 days ட்ரிப்பு. அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணும்போதே கிளைமேட் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நாங்கள் பேரியும் இன்னொரு பிளேஸும் போயிட்டு அதுக்கப்புறம் ப்ளூ மவுண்டைன் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ரோடெலாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் அந்த பிளானை கேன்சல் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே ப்ளூ மவுண்டைன் ரீச் ஆகிட்டோம். இது வாட்டர்லூலேருந்து 2 hours ட்ராவல். நாங்கள் அங்கே மெயினாக போகிறது ஸ்கீயிங் ட்ரை பண்ணலான் தான். அதுக்கு தேவையான திங்ஸ் மோஸ்ட்டாக எல்லாமே ரெண்டல்ஸ்லேயே வந்துடும். காகுல்ஸும் ஸ்னோ பேண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். தெர்மல்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா பேஸ் வச்சுக்கிறது பெட்டரு. நார்மல் ஸ்னோ இல்லைன்னா மழை இருந்தால் கூட நமக்கு பெருசாக தெரியாது, ஈஸியாக ட்ரைவ் பண்ணிடலாம். பட் ஃப்ரீசிங் ரெயின் அப்போ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். எல்லாருமே ரொம்ப ஸ்லோவாக தான் ட்ராவல் பண்ணாங்க. 80ல் போக வேண்டிய இடத்துல எல்லாமே 35-40ல் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ஆஃப்டர்நூன் 1:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு பிளேஸில் வந்து லஞ்சுக்கு ஸ்டாப் பண்ணியிருந்தோம். பட் எங்களுக்கு ரீச் ஆகும்போது ஆல்மோஸ்ட் 6:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோ பொறுமையாக நாங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஷெல்பர்னில் தான் லஞ்சுக்காக ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இல்லை, ரொம்ப கம்மி ஆப்ஷன்ஸ் தான் இருந்தது. ஒரு இடத்துல கார் பார்க் பண்ணிவிட்டு நடந்து போகலான்னு தான் போனோம். அந்த ஊர் ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் ஸ்னோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அது வந்து சர்ச்சை ரெஸ்டாரண்ட்டாக மாற்றியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் போகலான்னு நினச்சோம். பட் அது வந்து அன்றைக்கி க்ளோஸ்டு. பாக்ஸிங் டேனால நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் க்ளோஸ்டாக இருந்துச்சு. அங்கே இருக்க கிறிஸ்மஸ் டெக்கார்லாம் பார்த்துட்டு, அங்கே நிறைய வீடு ரொம்ப அழகாக கட்டியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போனோம். நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இது க்ளோஸ்டாக இருந்தது. ஆனால் ஆப்போசிட் ஸ்ட்ரீட்ஸ்லேயே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் ஒன்று தான் சூஸ் பண்ணி போயிருந்தோம். இது பக்கத்தில் இருக்க பார்க்லையும் டெக்கரேஷன்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. கிறிஸ்மஸ்க்காக ஸ்னோமேன் வச்சுட்டு பக்கத்தில் கிஃப்ட் பாக்ஸஸ்லாம் வச்சுருந்தாங்க. இதில் கொஞ்சம் பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட போயிட்டோம். நாங்கள் டிப்ஸி ஃபாக்ஸ்ன்ற ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். இது கைண்ட் ஆஃப் ரெஸ்டோ பார் மாதிரி. இங்கே ஃபுட் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க கொடுத்த ட்ரிங்க்கு, பர்கர், பாஸ்தா எல்லாமே சூப்பராக இருந்தது. ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். யூஸ்வலாக இது எல்லாமே டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்றனால கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியல. நாங்கள் பார்சல் தான் எடுத்துகிட்டு போனோம் ரிமைனிங். ஷெல்பர்ன்லேருந்து எங்களுக்கு அதுக்கப்புறம் 1 hour ட்ராவல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இருக்க ரோட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. அங்கே பாருங்கள், ஸ்னோ மிஷின் வந்து க்ளீன் பண்ணிட்டு போகிறாங்க ரோடெலாம். வின்டர்னால ஈவினிங் 5க்கே இருட்ட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்களுக்கு எப்படா ரூமுக்கு போவோன்ற மாதிரி ஆயிடுச்சு. அங்கே ஃபுல்லாக லைட்ஸ் எரியுதுல்ல, அது ஃபுல்லாகவே மவுண்டெயின்ஸ் தான். அது எல்லாமே ஸ்னோ போர்டிங், ஸ்கீயிங், ஸ்னோ டியூபிங் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த லைன் ஃபுல்லாகவே மவுண்டெயின்ஸ், அது எல்லாமே இந்த மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ அதனாலேயே இந்த வின்டருக்கு இந்த ஸ்பாட் ரொம்ப ஃபேமஸ். ஃபைனலி ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ரீச் ஆகும்போது அரௌண்ட் 6:30க்கு மேலே ஆயிடுச்சு. இதுதான் எங்களோட குட்டி ரூம் டூர். ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. டேபிள் எல்லாமே போட்டிருந்தாங்க நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்கு. கிச்சனில் எல்லா கட்லரிஸ் அண்ட் குக்கிங்க்கான ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. பட் பெருசாக நாங்கள் அது யூஸ் பண்ணலை. சோஃபா, டிவி எல்லாமே இருந்துச்சு. டிவி எல்லாமே நல்லா ஒர்க் ஆச்சு. அண்ட் நம்ம வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுக்கான கண்ட்ரோலும் அங்கேயே இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீலு. போயிட்டு செம்ம டயர்டாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ரெடியாகி பக்கத்தில் இருக்க வில்லேஜ் மார்க்கெட் போகலான்னு கிளம்புனோம். என்னோடய பர்த்டே அவுட்ஃபிட் தான் போட்டிருந்தேன். அங்கே பயங்கர குளிர், அதனால் வந்து தெர்மல்ஸ்லாம் போட்டு தான் போட்டிருந்தேன். ஸோ கொஞ்சம் ஓகேவாக இருந்தது, மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஷூமே நார்மல் ஷூ போடல, பூட்ஸ் மாதிரி தான் போட்டிருந்தேன். ஸோ ஃபுல்லாகவே கவர்டாக இருக்கும். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்லையுமே கிறிஸ்மஸ்க்காக நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க.
அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்லேருந்து அந்த வில்லேஜ் மார்க்கெட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வாக்கில் தான் இருந்துச்சு. கிறிஸ்மஸ்க்காக லைட்ஸ்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த வாக் வந்து 1 கிலோமீட்டருக்கு இருக்கும். இங்கே ஃபுல்லாக எல்லா ஷாப்ஸ்லேயும் லைட்ஸ்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஜான் 4 வரைக்கும் தான் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க நெறைய கூட்டம் இருக்கும்னு தான் நெனச்சோம். இது லாங் வீக்கெண்ட் வேற. ஸோ செம்ம ரஷ் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நாங்க ஹோட்டல்ல செக் இன் பண்ணும்போதெல்லாம் செம்ம கூட்டம். ஃபுல்லா கியூ நின்னுட்டு இருந்தது. பட் நாங்க இந்த மார்க்கெட் போகும்போது நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்குலாம் கூட்டம் இல்ல. ரொம்ப ஃப்ரீயா தான் இருந்துச்சு. எங்களுக்கு ஷாப்ஸ்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. நாங்க அன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் போனோம். அதுவும் இல்லாம பாக்ஸிங் டேனால நெறைய ஷாப்ஸ் க்ளோஸ்டா இருந்தது. அதனால நெக்ஸ்ட் டே தான் சில ஷாப்ஸ்க்குலாம் போயிட்டு சுத்தி பார்க்குற மாரி இருந்துச்சு. அங்க இருக்க டோம்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லா லைட்ஸ்லாம் போட்டு சூப்பரா இருந்துச்சு. நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ்ல இருந்து ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு அதுக்குள்ள போய் உட்காந்து சாப்பிடலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு அது க்ளோஸ்டா இருந்துச்சு. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டு. இங்கே ரொம்ப நடக்க வேண்டியதில்லை, எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. அங்கே மவுண்டைன் வேர் ஹவுஸ், கொலம்பியா அந்த மாதிரி ஷாப்ஸ்லாமும் இருந்துச்சு. சப்போஸ் நம்மளுக்கு தேர்மல்ஸ் ஏதாவது வேணும், இல்லை பீனி ஒரு க்ளவுஸ் ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னா கூட நம்ம அங்கேயே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ளூ மவுண்டைன் பக்கத்துலேயே நிறைய குட்டி குட்டி வில்லேஜஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. நீங்கள் 2 days 3 days அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா அந்த பிளேசஸும் கவர் பண்ணலாம். இங்கே வின்டர் ஆக்டிவிட்டீஸே நிறையா இருக்குது. ஸ்னோ டியூபிங், ரிச் கோஸ்டர் அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. நம்ம எவ்ரிடே ஒரு ஆக்டிவிட்டி அந்த மாதிரி கூட பிளான் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் பிளான் பண்ணிவிட்டு மற்ற வில்லேஜஸ் அண்ட் டவுன்ஸை வந்து கவர் பண்ணிக்கலாம். சாட்டர்டே தான் ஸ்கீயிங்க்கு பிளான் பண்ணியிருந்தோம். அந்த பிளேஸ்லாம் போய் பார்க்கலான்னு தான் போனோம். அதை பார்க்கும்போதே ரொம்ப பயமாக இருந்துச்சு. இவ்வளோ ஹைட்லேருந்து எப்படி ஸ்கீயிங் பண்ணுறாங்கன்னு. அந்த ஹில்லாம் ரொம்ப ஸ்டீப்பாக இருந்தது. பட் நிறைய கிட்ஸு, ரொம்ப ஏஜ் ஆனவங்க எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் ப்ளூ மவுண்டைன் போகிறீங்க, ஸ்டே பண்ணுற பிளான் இருக்குது, ஸ்கீயிங் பண்ணுற பிளான் இருக்குன்னா ப்ளூ மவுண்டெயினோட வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் ஹோட்டல்ஸ்லாம் புக் பண்ணுங்கள். அதில் நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஸ்கீயிங் ஸ்னோ போர்டிங்லாம் பண்ணுறோன்னா அதோட ரெண்டல்ஸில் வந்து சில டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சில ரைட்ஸ்லாம் ஃப்ரீயாக இருக்குது. நாங்கள் வேறு வெப்சைட்டில் இருந்து தான் புக் பண்ணியிருந்தோம். பட் அதுக்கே எங்களுக்கு வந்து கூப்பன் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் 4 ரைட்ஸ் வந்து நம்ம போகலாம் ஃப்ரீயாக. எங்களுக்கு டைம் இல்லாததுனால நாங்கள் அது எதுவுமே யூஸ் பண்ணலை. இந்த ஸ்கீயிங் பிளேசஸ் எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸ்க்கான பிளேசஸ். லேர்னிங்க்கு வந்து வேறு இடத்துல செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. அங்கே இவ்வளோ பெரிய ஹில் இல்லை. இதுக்கு தேவையான கியர்ஸ் எல்லாமே ரெண்டல்ஸும் எடுத்துக்கலாம். சில பேர் அவங்களே ஓனாக வச்சுருக்காங்க. அவங்க வந்து அந்த லிஃப்ட் டிக்கெட் மட்டும் வாங்கிட்டு அவங்க எவ்வளோ டைம் வேணால் அங்கேருந்து ஸ்கீ பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் நின்று அங்கே பார்த்துட்டே இருந்தோம். எங்களுக்கு அதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு வேளை தப்பான டெசிஷன் எடுத்துட்டோமோன்னு தோணுச்சு. ஆர்வ கோளாறில் புக் பண்ணிட்டோம். போயிட்டு என்ன பண்ண போகிறோன்ட்டு ஒரே பயமாக இருந்தது. லைட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ வி டுக் ஃபியூ பிக்சர்ஸ் அண்ட் சில ஷாப்ஸ்க்கெலாம் போனோம். விண்டோ ஷாப்பிங் தான், பெருசாக எதுவும் வாங்கலை. க்யூட்டான வின்டர் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரிட்ஜ் மேக்னட்டும் அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீயில் ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்னமெண்ட்டும் மட்டும்தான் வாங்கியிருந்தோம். அங்கே இருக்க லேக்லாம் ஃப்ரீஸ் ஆகி ஃபுல்லாக ஐஸாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் அங்கே கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் அங்கே பெருசாக கூட்டம் இல்லைன்றனால ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப கூட்டமாக இருந்ததுன்னா நம்மளால் கொஞ்சம் நேரம் நின்று அதை என்ஜாய் பண்ணவே முடியாது.
ப்ளூ மவுண்டெயினோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ரொம்ப பெரிய பிளேஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் இந்த வில்லேஜ் நம்ம சுற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம். பட் எல்லா சீசனுக்கும் ஏற்ற மாதிரி அவங்க ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. இப்போது ஹாலோவின் டைமில் அதுக்கேற்ற மாதிரி டெக்கரேஷன்லாம் ஃபுல்லாக மாற்றிடுறாங்க. அண்ட் ஆக்டிவிட்டீஸ் இந்த ரிச் கோஸ்டர், அதுக்கப்புறம் இந்த கிளைம் பண்ணி போகிறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக சம்மர்லேயும் ஒரு டைம் வரணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ வரும்போதும் ஹோட்டல்ஸ்லாம் ப்ராப்பராக புக் பண்ணி அவங்க கொடுக்குற ஃப்ரீ ரைட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணணுன்ற பிளானில் இருக்கோம். லெட்ஸ் see இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அங்கேருந்து பார்க்கும்போது அந்த மவுண்டெயின்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஃபுல்லாக லைட் போட்டு அண்ட் நைட் டைமில் அவங்க அந்த ஆர்ட்டிஃபிஷியல் ஸ்னோலாம் வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் அது ஒரு மாதிரி ஃபாகியாக அப்படி தெரியுது. இந்த மாதிரி ஆர்ட்டிஃபிஷியல் ஸ்னோலாம் போடும்போதும் அந்த பிளேஸஸை வந்து ஸ்மூத்தாக அண்ட் அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா பிளேஸ்லேயும் நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிடலான்னு தான் போயிருந்தோம். ஆஃப்டர்நூன் சாப்பிட்டதே ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. அதனால் லைட்டாக ஏதாவது சாப்பிடலான்னு தான் மெக்சிகோ ரெஸ்டாரண்ட் போனோம். அங்கே டேக்கோஸ் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. 3 டேக்கோஸே $32 கிட்ட வந்துச்சு. அண்ட் ஃப்ளேவரும் வந்து 3 டேக்கோஸ்க்கும் ஒரே ஃப்ளேவர் தான் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போர்ட் கேம்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அது கொஞ்ச நேரம் விளையாடினோம். ஒரு கேமே ஆல்மோஸ்ட் 1 ஹவருக்கு மேலே போயிடுச்சு. நான் தான் வின் பண்ணுற மாதிரி இருந்தேன். லாஸ்ட்டில் நானே என்னோடய பாயிண்ட்ஸை சொல்லிட்டேன். அதனால ஹஸ்பண்ட் நல்லா உஷாராக ஒரு கார்டை வாங்கி அவங்க வின் பண்ணிட்டாங்க. இப்படி தான் எங்களோட டே சூப்பராக போச்சு. ஸ்கீயிங்கோட வீடியோஸ் எல்லாமே பார்ட் 2ல் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in another video. Bye.